கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, கிறிஸ்டியானிட்டி. இந்தியாவின் அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது அவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், ஹூ இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிறிஸ்டின் என்று சொல்லுகிற போது, இதுதான் எங்களுடைய பைபிள், பரமண்டலத்தில் இருக்கும் பரமபிதா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமன், எங்களுக்கு பைபிள் தான் சட்டம் என்று சொன்ன போது, உலகம் முழுக்க கிறிஸ்டியானிட்டி இருக்கிறதுனால அந்த சட்டத்தை அப்படியே சிறுபான்மையினர் சட்டமாக நம்முடைய இந்திய அரசியல் சட்ட வரைவு குழு அப்படியே ஏற்றுக்கிட்டு. அதே போல இஸ்லாமியர்களுக்கான சட்டம் எது என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய சட்டம் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹு, முகமது நபிகள் தான் எங்களுடைய தூதர், எங்களுடைய சட்டமானது ஷரியத் சட்டம் என்று சொன்னார்கள். அந்த ஷரியத் சட்டம் உலகம் முழுவதும் இருக்கு. அதே சட்டத்தை அப்படியே மாற்றம் இல்லாமல் இந்திய அரசியல் அமைப்பினுடைய சட்டத்தின் வரைவு குழு அப்படியே அதை ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்தது நம்ம இருக்கோம் ஹிந்துஸ். நாங்கள் திராவிடர் கழகமாக இருந்தாலும் நாத்திகராக இருந்தாலும் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது நீங்களும் இந்துக்கள் தான் என்று சொல்லுகிறது. அந்த இந்துக்களினுடைய பிரதிநிதி யார் என உங்களுக்கு சிலரை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை சொல்லுகின்றேன். யார் இந்துக்களுடைய பிரதிநிதி என்று சொல்லுகிற போது யாருமே இல்லை. நமக்கு யார், நம்ம தாத்தா படிச்சிருந்தாரா? இல்லை. நம்முடைய முப்பாட்டன் படிச்சிருந்தாரா? இல்லை. இந்திய அரசியல் சட்டத்தை வரைவு குழுவினுடைய அந்த தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கருக்கோ அது பாக்கி இருந்த அத்தனை பேர்களுக்குமோ சொல்லுவதற்கு நம்மள்ட்ட ஆள் இல்லை. ஆனால் நாங்கள் தான் இந்துக்களின் பிரதிநிதிகள் என்று கொண்டு போய் அந்த வரைவு குழு கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுக்குறாங்க. கொடுத்த போது அதை வாங்கி பார்த்தவர்கள் அதை அப்படியே நம்முடைய இந்துக்களின் சட்டமாக ஹிந்து லா, இந்து சட்டம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சட்டம் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் நமக்கு என்னவென்றே தெரியாத ஒரு நூல் மனுஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய மனு நூலை கல்கத்தாவில் இருந்த சித் பவன் பார்ப்பனர்கள் கொண்டு போய் கொடுத்தார்கள். இந்திய அரசியல் கிட்ட அந்த சட்ட வரைவு குழுவில் நமக்கான ஒரே பிரதிநிதி டாக்டர் அம்பேத்கர். பிற்படுத்தப்பட்டவருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் அனைத்து மக்களுக்குமான ஒரே பிரதிநிதி டாக்டர் அம்பேத்கர். இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் இருந்தார், முகமது சாதுல்லா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பாக்கி 4 பேரும் பார்ப்பனர்கள். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 97% மக்களினுடைய ஒரே பிரதிநிதி அம்பேத்கர். இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதி முகமது சாதுல்லா மற்றும் டி கிருஷ்ணமாச்சாரி போன்ற ஒரு 4 பேர் பார்ப்பனர்களாக இருந்தபோது மனுஸ்மிருதியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அம்பேத்கர் வாதிடுகிற போது அம்பேத்கருடைய கருத்து புறந்தள்ளப்படுகிறது, தூக்கி எறிஞ்சிட்டு. ஏன்னா மெஜாரிட்டி மைனாரிட்டி 4 பேர் அவங்க. அப்படியே அந்த மனுஸ்மிருதியானது ஹிந்து லா என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது யார் சொல்றாங்க? நேரு பாராளுமன்றத்தில் சொல்லுகிறார், பதிவு செய்கிறார். ஆகவே மனுஸ்மிருதியின்படி, மனு தர்மத்தின்படி இந்துக்களுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்க கூடாது என்று மனுஸ்மிருதியில் இருக்கு. அதனாலதான் வாய்ப்பு இல்லை என்று சொன்ன போதுதான் அப்படி ஒரு சட்டம் ஜாதியின் அடிப்படையில் இருக்குமானால் அந்த சட்டத்தை என்னுடைய கோவணத்திற்கு சமமாக கூட நான் கருத மாட்டேன் என்று கர்ஜித்த ஒரே தலைவர் தந்தை பெரியார். அது மட்டுமல்ல, 1959 சாதியை பாதுகாக்கும் அரசியல் சட்டப்பிரிவை கொளுத்துவிட்டு 10,000 பேர் சிறைக்கு சென்றார்கள். அதில் பல பேர் இப்பெல்லாம் உங்களுக்கு ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். ஒரு காலத்தில் இன்னைக்கு நம்ம ஏட்டையா செக்ஷன் எழுதும் போதே சுமாலியை போட்டு கேபிட்டலியை போட்டுன்னு சொல்லி கொடுக்குறவங்களாம் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னோடனே நெஞ்சு வலி வர்றவங்களாம் இன்னைக்கு இருக்கும். ஆனால் நண்பர்களே, இந்த நாட்டின், இந்த மக்களின் 97% மக்களின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு 10,000 பேரில் 3,000 பேர் சிறைக்கு சென்றது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட அந்த சிறையில 6 மாதம் 1 வருடம் என்று வாடியவர்கள் அதிகம். ஜெயிலுக்கு போனவன்ட்டெல்லாம் ஊரில் யாரும் பேச மாட்டாங்க. ஒரு காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு வயதானவர்களை கேட்டால் தெரியும், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்னு சொன்னால் அந்த குடும்பத்தோடு ஒட்டு உறவே வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அது மாதிரி இருந்த காலகட்டம். ஆனால் நண்பர்களே, அதையும் மீறி இந்த சமூகத்தின் இழிவு துடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியாரின் ஆணையை ஏற்று சிறைக்கு சென்று வாடி அதிலேயே செத்து போனவர்கள் நிறைய பேர். குடும்பத்துக்கு வந்தா, குடும்பத்தில் இங்கே வந்தா பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, எதுவுமே இல்லை.
உறவு என்று சொல்லிக்கொள்ள கூட ஒருவரும் இல்லை. என இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். ஆனால் எதற்கு போனான் என்பதை கூட உணராத மக்கள் இங்கே இருந்தார்கள் நண்பர்களே. அப்படி தந்தை பெரியார் மிகப்பெரிய அளவிலே போராடியதன் விளைவு நேரு மிகப்பெரிய ஜாம்பவனாக இந்த சட்டத்தை எழுதியவர்கள். இந்த நாட்டினுடைய அனைத்து குடிமக்களுக்கான உரிமைகளை இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் போகணும்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை எழுதியவர்களை தாண்டி தந்தை பெரியார் என்ற ஒற்றை இராணுவம் போராடிய காரணத்தால் தான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் முதல் முறையாக திருத்தப்பட்டு நமக்கு கல்வியிலும் வேலையிலும் வாய்ப்பு என்கின்ற திருத்தம் ஏற்பட்டது என்பதை இன்றைக்கு இளைஞர்கள் உணர்கிறார்களா? யோசிச்சுக்கோ. இந்து மதம், நாம் இருக்கிறது இந்து மதம். இந்த இந்து மதத்தில் மனிதர்களை மனிதராக நடத்தக்கூடிய தத்துவங்கள் இன்றைக்கும் இருக்கிறதா? அன்றைக்கும் இருந்ததா? இல்லைங்களே, இல்லையே. நம்ம நினைப்போம் உலகத்திலேயே ஒரு மனிதனை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்கிற மிகப்பெரிய